நம்ம அண்ணன் திவாகரன் அவர்கள் ஒரு பேட்டியிலே நாங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக நடைபெறுகின்ற அத்தனை போராட்டங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அறிவித்தார்கள். அதை அண்ணன் தினகரன் அவர்களுடன் இருக்கின்ற 19 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்கிறார்களா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த இயக்கத்தை தமிழகத்திலிருந்து வேரோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எந்த இயக்கத்தை எதிர்த்து தமிழகத்தில் அழிக்க வேண்டும் என்று நினைத்து கட்சியை நடத்தினார்களோ, அந்த இயக்கத்தினரோடு கூட்டு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று திவாகரன் அவர்கள் குறிப்பிடுவது அந்த 19 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்கிறார்களா? இது நியாயமா? புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் சுற்றுப்பயணம் செய்து தமிழகத்தில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து நம்ம எல்லாம் வெற்றி பெறச் செய்து சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி அழகு பார்த்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எந்த இயக்கத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அந்த இயக்கத்தினரோடு நாங்கள் கூட்டு சேர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? இதை அண்ணன் தினகரன் அவர்களுடன் இருக்கின்ற 19 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்வார்களா? புது மாவட்ட செயலர் அவர் நியமித்த நியமனம் செல்லாது. ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இல்லை. தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கு தேர்தல் கமிஷனிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர் எந்த நியமனமும் செல்லாது. ஏனென்றால் தேர்தல் கமிஷனுடைய இறுதி முடிவுக்கு பிறகு வருகின்ற யார் நியமனம் செய்கிறார்களோ தேர்தல் கமிஷன் அவர் நியமிக்கின்ற நிர்வாகிகள் நியமனம் மட்டும்தான் செல்லும். துணை பொதுச் செயலாளர் அவர் கட்சியில் சேர்ந்து 5 வருஷமே ஆகலை. கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி கட்சியினுடைய ஒரு பொறுப்புக்கு நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 5 ஆண்டுகள் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். அன்றைய சூழ்நிலையில் நாங்கள் திருமதி மாண்புமிகு சின்னம்மா அவர்களை கழகத்தினுடைய தற்காலிக பொதுச் செயலாளராக தான் நியமனம் செய்தோமே தவிர நிரந்தர பொதுச் செயலாளராக அல்ல. பொதுக்குழுவை அன்றைய தினம் கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் தமிழகத்தினுடைய ஆற்றல் மிக்க முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பொருளாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் மதுசூதன் அவர்களும் ஒன்று கூடி கழகத்தினுடைய பொதுக்குழுவை கூட்டி அந்த சூழ்நிலையில் கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் தற்காலிக பொதுச் செயலாளராக தான் சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். நிச்சயமாக கட்டுப்படுத்தாது. யாரு அவரு 420 இவங்க தான் 420. என்னை பொறுத்தளவில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பாசறையில் பயின்றவர்களை 420 என்று குறிப்பிடுவது எந்த வகையில் நியாயம்? ஒரு ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சரை ஒரு ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் 420 என்று சொல்வது நியாயமா? இதை கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள் உட்பட நிர்வாகிகள் அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கு விரைவில் நல்ல தீர்வு ஏற்படும். சட்டசபையில் வரும்போது உங்களோட பலம் நிச்சயமாக நாங்கள் 133 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக தான் இருக்கிறோமே தவிர எங்களுக்குள் எந்த பிரிவினையும் இல்லை. நாங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் போர்ப்படையில் பயின்ற சிப்பாய்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை கவிழ்க்கவோ புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி கட்டிக்காத்த இந்த இயக்கத்தை அழிக்க நினைப்பவர்களோடு நிச்சயமாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கைகோர்க்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றோம். அது அவர்களை தான் நீங்கள் கேட்க வேண்டும். நிச்சயமாக எந்த குழப்பமும் இல்லை. மாண்புமிகு அண்ணன் சபாநாயகர் தனபால் அவர்களை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2 முறை தமிழகத்தினுடைய சபாநாயகராக அறிவிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றி வருகிறார். எங்களுக்குள் குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே மாண்புமிகு அண்ணன் சபாநாயகர் தனபால் அவர்களை
வேண்டுமென்றே அவர்கள் அறிவிக்கிறார்களே தவிர அவருக்கு துளி கூட இந்த பதவியின் மீது எண்ணம் இல்லை. முதலமைச்சர் மாற்றப்படுவாரா? நிச்சயமாக மாற்றப்பட மாட்டார். 19 சட்டமன்ற உறுப்பினர்களில் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடன் தான் தினமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வருகிறோம். நிச்சயமாக தமிழக அரசின் மீது ஒரு எதிர்க்கட்சிகள் கொண்டு வருகின்ற நம்பிக்கை தீர்மானத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசியோடு நாங்கள் நிச்சயம் தோற்கடிப்போம். நாங்கள் எந்த ஆக்ஷனும் யார் மேலும் எடுக்கல. இப்போ கூட நாங்கள் இல்லை நோட்டீஸ் ஏன் கொடுக்குறோன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியலுடைய கொறடா உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்கள். ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மீது ஒரு ஆளுநரை சந்தித்து ஒரு கடிதம், அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தி கடிதம் கொடுக்கின்ற போது அரசு கொறடாவை கலந்தாலோசிக்காமல் ஏதோ இவர்கள் நேரடியாக சென்று எப்படி ஆளுநரை சந்தித்து ஒரு ஆளுகின்ற கட்சியின் மீது, ஒரு ஆளுகின்ற முதலமைச்சர் மீது, ஒரு சிறப்பாக ஆட்சி நடத்தி வருகின்ற முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்று கடிதம் கொடுத்தீர்கள் என்று விளக்கம்தான் கேட்கப்பட்டிருக்கிறதே தவிர அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க சொல்லி மாண்புமிகு அண்ணன் சபாநாயகர் தனபால் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பவில்லை. விளக்கம் கேட்டுத்தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை என்கின்ற எடுக்க வேண்டும் என்ற துளி கூட எங்களுக்கு விருப்பம் இல்லை. தகுதி நீக்கம் செய்யக்கூடாது, தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என்று விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் எதற்காக சந்தித்தீர்கள்? ஒரு கொறடா இருக்கும்போது அவரிடம் நீங்கள் முறையிட்டு இருக்க வேண்டும். அவரிடம் அனுமதி பெற்று நீங்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் மீது குற்றம் சுமத்துகின்ற போது நீங்கள் இவை எல்லாவற்றையும் மீறி நீங்களே நேரடியாக சென்று கடிதம் கொடுத்தீர்கள். அதற்கு விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு ஏன் உங்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என்றுதான் கேட்டிருக்கிறார்களே தவிர தகுதி நீக்கம் செய்து விடவில்லை. உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடிதம் அனுப்பவில்லை. அதற்குரிய விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது 7 நாட்களுக்குள் பதில் அளித்தால் அந்த பதிலை கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரிய வரும். நாளைக்கு ஈவினிங் கவர்னர் வரது முன்னிட்டு எதற்காக வராது? அது நீ கவர்னர் யூசுவலா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநர் வருவது இயற்கை. இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று தெரியவில்லை. சார், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எந்த நிமிடத்திலும் நடத்தினால் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் களைந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன் உயிரை கொடுத்து கொண்டு வந்து கொடுத்த ஆட்சியையும் தன் உயிரை கொடுத்து கட்சியையும் நாங்கள் நிச்சயமாக 133 சட்டமன்ற உறுப்பினர்களும் நிச்சயமாக காப்போம். இதில் எந்த கருத்து வேறுபாடும் எங்களுக்குள் இல்லை. நிச்சயமாக எங்களுடன் தான் இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி அதை பிரித்து பார்க்கிறீர்கள்? எங்களுடன் தான் அந்த 19 சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல, புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். அவர்கள் என்றைக்குமே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் இந்த இயக்கத்திற்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று நம்புகிறோம்.